ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே நிறைய சிமெண்ட் கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த கல் மேலே ஏறி உட்காந்தவர் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தார். கீழே இறங்குற நேரம் பார்த்து மொத்த கல்லும் சரிஞ்சு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லா டேபிளும் சேரும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே செகண்டில் எங்கேருந்தோ வேகமாக இவ்வளோ தண்ணி வந்தது. கதவையும் உடைச்சிட்டு இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையும் தண்ணியை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. கடலால் வேகமாக வந்தது அப்படின்னா தாக்கு பிடிக்கவே முடியாது, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ உண்மையாயிடுச்சு பாருங்க. இது அந்த இடம் தானே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமையே வேற மாதிரி மாறிடும் போல. இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான காட்சியை தான் பார்க்குறோம். இது ஒரு பெரிய பாலம். அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு கார் திடுது பண்ணி தண்ணிக்குள்ளே பாஞ்சிடுச்சு பாருங்களேன். இது ரொம்ப ஆழமான ஆறு தான். இதுக்குள்ள விழுந்த காரு மூழ்கி எல்லாம் போகல, அப்படியே மிதந்துட்டு தான் இருந்திருக்கு. விழுந்த வேகம் அந்த மாதிரி. ஆனாலும் உள்ள இருந்த ஆட்கள் யாருக்கும் எதுவும் ஆகல. உடனே எல்லாரும் கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் வேன் ஒன்று வேகமாக தண்டவாளத்தை கடந்து வரதுக்கு பார்க்குது. அந்த நேரம் பார்த்து கேட் போட்டுட்டாங்க. கேட் போட்டதுனால முன்ன வரவும் முடியல. பின்னாடி போகலாமான்னு யோசிச்சு கொஞ்சம் திரும்பி இடம் விடுறதுக்குள்ள ட்ரெயின் வேகமாக வந்துடுச்சு. ஆனால் வண்டியில இருந்த யாருக்கும் எதுவும் ஆகலை. வண்டி தான் வேற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நின்றுட்டு இருந்தவங்க இவ்வளோ பெரிய மான் வரதை பார்த்ததும் உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. மான் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்களேன். மான் ரொம்ப சாதுவான விலங்கு அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுக்கும் நல்லாவே கோபம் வரும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். பின்னாடி ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டதுனால திரும்பி பார்த்து உடனே அவர் ஓரமா ஓடி போயிட்டாரு. அவர் நினைச்சது ரொம்ப சரியா இருந்திருக்கு. வேகமா ஒரு கார் வந்து வேகத்துல அந்த வண்டியை தள்ளி கொண்டு போயிருக்கு பாருங்க. நல்ல வேலை நகர்ந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரெண்டு பேர் இந்த தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. ஏதோ கார் பைக் வர மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல. ட்ரெயினோட வேகத்தை நம்மளால கணிக்கவே முடியாது. அவ்வளவு தூரத்துல வர மாதிரி தெரியும், ஆனா ஒரு செகண்ட்ல பக்கத்துல வந்துடும். இந்த ரெண்டு பேருமே மின்னல் வேகத்துல தான் தப்பிச்சிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ள நுழைஞ்சிருக்கிற கரடி. இந்த வழியா நுழைஞ்சு வந்த கரடி இங்க கதவெல்லாம் திறந்து ஆட்களுக்காக காத்திருக்குது பாருங்க. ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான். காலையில யார் இந்த கதவெல்லாம் திறந்து விட்டது அப்படின்னு கேமராவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல கரடி ஊருக்குள்ளேயும் நடமாடிட்டு இருக்கு ராத்திரி நேரத்துல. இங்க ஒரு ஆள் மட்டுமே நடந்து போறதுக்கான பாதை தான் இது. எதிரில் ஒரு லேடி நடந்து வந்ததுனால வழி விடலாமா அப்படின்னு ஓரமா போக நினைச்சு ஒரு காலை அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுட்டாங்க. பக்கத்துல ஒரு கால்வாய் இருந்திருக்கு. விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை தான் இது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரயில்வே ஸ்டேஷன்ல திடுதுப்புன்னு ஓடி வந்திருக்கு ஒரு குதிரை. துணியெல்லாம் போட்டு மூடிட்டு வர வந்திருக்கு. எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க. அங்க நின்றுட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் மிரண்டு தான் போனாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் குதிரைக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆனா அது எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு தான் போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மின்னல் வேகத்துல ட்ரெயின் கிட்ட இருந்து தப்புன ஒரு ஆளு தான். பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். எப்படிதான் அவரால் அந்த இடத்த கடக்க முடிஞ்சதோ தெரியல. ரொம்ப பரபரப்பான நொடிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நொடி பொழுதுதான் இது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற இடம் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சது. அப்படியே இந்த தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி இருக்கு பாருங்க. மழை நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆறே வீட்டு முன்னாடி ஓடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கேயும் இருக்குது. அடுத்ததான் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். நிறைய மாடுகள் இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஆளை துரத்துறதுக்காக எல்லாம் ஒன்றா ஓடி போயிருக்கு. இதை பார்த்தவர் வேகமாக ஓடி வந்து அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக வரது தான் பார்க்குறோம். மாடு வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் யோசனை இல்லை. ரோட்டில் போகிறவங்க தான் இந்த சிரமங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் கார் ஒன்று ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எதிரில் ஒரு ட்ரக்கும் வேகமாக வருது. ஆனால் அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்த ட்ரக்கு திடீர்னு இந்த அளவுக்கு திரும்பி வந்திருக்கு பாருங்க. அப்படியே ரோட்டுக்கு குறுக்காவே வந்துடுச்சு. நல்ல வேளை இந்த கார்காரர் உடனே காரை நிறுத்திட்டாரு. இப்படியெல்லாம் வம்பு வருதேன்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த இடம் முழுக்க நிறைய தண்ணி தேங்கி இருக்குது. அது வரைக்கும் நல்லா இருந்த சுவர் திடீர்னு இடிஞ்சு பொத்துன்னு விழுந்துடுச்சு. இந்த இடம் தண்ணி தேங்கினதுனால சுவரோட ஈரம் அதிகமாகி அதுக்கு மேலே பலன் இல்லாமல் கீழே விழுந்துடுச்சு. எந்த பொருளாக இருந்தாலும் இப்படி தான் தண்ணியிலே இருந்ததுன்னா அதோட பலனே போயிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் நல்லா இருந்த மரம் பாருங்க அப்படியே வேரோட கலண்டே கீழே விழுந்திருக்கு. இப்படி மூட்டோடு சரிஞ்சு கீழே விழும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராத்திரி நேரத்தில் நடந்த எதிர்பாராத சம்பவம் தான். நல்ல வேளை நடந்து போனவருக்கு எதுவும் ஆகலை. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. காரில் போயிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்த காட்சி தான் இது. இந்த மின்கம்பம் அருந்து அப்படியே நடு ரோட்ல இருக்குது பாருங்க. எதிரில் பைக்லேயே ஆட்கள் வந்துட்டு இருக்கு. நல்ல வேளை இது கவனிச்சதுனால அதுக்கு மேலே போகாமல் அதோட நின்றுட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் பீஸா இப்போதான் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் நகர்ந்தாரு. அந்த நேரம் பார்த்து வந்த லேடி இதில் என்ன இருக்குன்னு டக்குன்னு எடுத்துட்டாங்க. பீஸா கீழே விழுற நிலைமைக்கு போயிடுச்சு. கடைசியில் அதை காப்பாற்றினதே பெரிய விஷயமா போச்சு. காப்பாற்றினதுக்கு அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுருக்காங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடலில் நடக்கிற ஆச்சரியம் தான்.
பார்க்குற மீனெல்லாம் பிரானா மீன் மாதிரி பயங்கரமாக இருக்கு பாருங்க. ரொம்ப மூர்க்கத்தனமான மீன்கள் தான். இதுக்கு நடுவில் இவரும் நீந்தி போயிட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், பற்கள் அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கடலில் ஏதாவது மீன்கள் துள்ளி போகும்போது அதை கேட்ச் பிடிக்கிறதுக்காக இங்கே நிறைய பறவைகள் வந்திருக்கு. ஆனால் அந்த பறவைகளை கேட்ச் பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய திமிங்கலம் வந்திருக்கு பாருங்க. தாழ்வா பறக்கிற அந்த பறவைகளை பிடிச்சு சாப்பிட்றதுல அதுக்கு ஒரு அலாதி பிரியம் போல. இங்கே இந்த வீடியோவில் சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கிற ஒரு கடையை தான் பார்க்குறோம். 10 பக்கம் கம்பி நட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிற ஒரு கூரை தான். ஆனால் ஒரே ஒரு காற்று தான் அடிச்சுது. அந்த ஒரு காற்றுக்கு இந்த கூரை எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்க. பெரிய கூரை பிடுங்கிட்டு போனது அங்கே இருந்த ஆட்களாலே நம்ப முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு ட்ரக் இப்போ தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. ரொம்ப நீளமான ட்ரக்கு தான். அந்த ட்ரக்குக்கு பின்னாடியே ஒரு டயரும் ஓடுது பாருங்க. இதிலிருந்து தான் கலண்டுதோ என்னவோ. டயர் கலண்டுதுன்னா வண்டிக்கு முன்னாடி தான் ஓடும். ஆனால் இந்த டயர் வித்தியாசமாக வண்டிக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஃபேனு கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பில்லோவை தான் பார்க்குறோம். காற்றடிச்சிருக்கிற இந்த பில்லோ இந்த ஃபேனை விட்டு கீழே விழவே இல்லை பாருங்க. மேலே எப்படியோ பறந்து போயிடுச்சு. கடைசியில் அந்த ஃபேனோட விசிறியில் தட்டி தட்டி மேலே தான் நின்றுட்டு இருக்கே தவிர கீழே வர மாதிரி தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு ஆட்டோவை பார்க்குறோம். இந்த ஆட்டோவை கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. பொதுவாக மழை பெய்யும் போது மழை தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு இப்படி கவர் பண்ணுவாங்க. இதனால ஆட்டோக்குள்ள இருந்த டாக் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. இந்த கவரெல்லாம் பிரிச்சுட்டு பாதி ஆள் வெளியே வந்துடுச்சு. பாதி டாக் ஆட்டோக்குள்ள இருக்கு, பாதி டாக் அது பாட்டுக்கு ரோட்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க. உள்ள மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சு அவசரமா வெளியே ஓடுறதுக்கு பாக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு யானையோட அட்டகாசத்தை தான் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது யானை எவ்வளவு பலமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு வேன் நிற்குது. இந்த யானை அந்த வேனை தான் தள்ளுது. ஒரு தள்ளு தான் தள்ளுன மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு வேனும் தலைகுப்புற விழுந்து பக்கத்தில் இருக்கிற மதிலும் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு பாருங்க. சும்மா தள்ளுனதுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான். இந்த யானைக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு போல. அதனால ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ரோட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசைக்கு போகிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு சிறுத்தை நல்லா வளர்ந்தது தான் வேகமாக ஓடி வந்தது. வந்த வேகத்தில் படிக்கட்டில் ஏறுது பாருங்க. பொதுவாக நம்ம மேல் மாடியில் இருக்கிற ஆட்கள் இந்த மேல் மாடிக்கு படிக்கட்டெல்லாம் ஏறி எந்த விலங்கும் வராது அப்படின்னு நினைப்போம். ஆனா இது பாருங்க, மேல இருக்கிற ஆட்களை சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கடகடன் ஏறி மேல போகுது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்காக இத்தனை பேர் இந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கப்பல் மேல தண்ணி எல்லாம் நிறைஞ்சு வரதை தான் பாக்குறோம். கடல்ல பெரிய காற்று பெரிய அலை வந்ததுன்னா தாக்கு பிடிக்க முடியாதுதான். இவ்வளவு பெரிய கப்பலையே நிறைக்கிற அளவுக்கு தண்ணி மேல வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல போட்டையே கவிழ்த்து விடுற அளவுக்கு தண்ணி முழுக்க முழுக்க நிரம்பி போச்சு. இவ்வளவு தண்ணி உள்ள வந்ததுன்னா இந்த போட் எப்ப வேணா மூழ்கிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இதை பார்த்து எல்லாரும் பதறி தான் போனாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாம் சமாளிச்சிருக்காங்க. இந்த வீடியோல பாக்குறது நல்ல மழை நேரம். வேகமா ஓடி ரோட கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இவர் பாக்குறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து வேகமா ஒரு காரும் வந்தது. இந்த காருக்கு குறுக்க ஓடி வந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அந்த கார்லையும் தட்டிடுச்சு பாருங்க. அந்த காருமே ரொம்ப ஓரமாக வந்திருக்கு. காரும் வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்கல. இவரும் வேகமாக ஓடி வந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகலை. மழை நேரத்தில் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ரோட்டில் ஆட்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கிருந்தெல்லாமோ காற்றுல வேகமாக பறந்து வந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய மேற்கூரைகளை தான் பார்க்குறோம். இந்த மேற்கூரையெல்லாம் இரும்புலானது, ரொம்ப கனமானது. மேலே பட்டதுன்னா அவ்வளவுதான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வேகமாக காத்தடிக்குது. காத்தடிக்கிற வேகத்தில் இந்த மரம் அப்படியே தொப்புனி கீழே சரிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த கார் மேலேயே கார் உடனே நிறுத்திட்டாங்க. கரெக்டாக கார் மேலே தான் விழுந்திருக்கு. நல்ல வேளை உள்ளே இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப வேகமாக காத்தடிக்கும் போது எங்கேயாவது ஓரமாக நிற்கிறது தான் நல்லது போல.